உங்களை உண்மை செய்திகள் கிரேட்டில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றேன். இன்றைய காணொளியில் உன்னை கொல்ல நான் பிறந்தேன் யூடியூப் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். நான் உங்களை கொல்ல வரம் பெற்று உள்ளேன். ஏன் என்று அதிகமாக கேட்கப்படும் கேள்வி எது என்றால், கேள்வி 1, ஒரு விலங்கை உலகிலேயே மிகவும் ஆபத்தான கொலையை செய்ய யார் காரணம்? நீங்களே தான். ஒரு விலங்கு மனிதர்களுக்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ தீங்கு விளைவிக்கும் திறன், அதன் நடத்தை, விஷம் அளவு மற்றும் அது ஏற்படுத்தும் இறப்புகளின் எண்ணிக்கை போன்ற காரணிகளின் அடிப்படையில் மிகவும் கொலைகார விலங்காக கருதப்படுகிறது. கேள்வி 2, மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான விலங்கு எது? எந்த விலங்கை சொல்வது என்று கேட்கிறீர்களா? அண்டார்டிகாவில் என்ன ஆபத்தான விலங்குகள் உள்ளனவா? ஆம், அண்டார்டிகா பல்வேறு வனவிலங்குகளுக்கு தாயகமாக இருந்தாலும் பெரும்பாலானவை அவற்றின் தொலைதூரத்தன்மை மற்றும் வரையறுக்கப்பட்ட தொடர்பு காரணமாக மனிதர்களுக்கு சிறிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இருப்பினும் சில ஆபத்தான விலங்குகள் பின்வருமாறு. சிறுத்தை சீல்ஸ். மனிதர்கள் மீதான தாக்குதல்கள் அரிதானவை என்றாலும் பெங்குவின் மற்றும் முத்திரைகளை தாக்குவதற்கு பெயர் பெற்ற பெரிய வேட்டையாடும் விலங்குகள். சவுத் எலிபாண்ட் சீல்ஸ். ஆக்ரோஷமான ஆண் யானைகள் 4 டன் வரை எடையுள்ளதாக இருக்கும் மற்றும் தங்கள் பிரதேசத்தை கடுமையாக பாதுகாக்கும். ஜியன்ட் பெட்ரல்ஸ். ராட்சத பெட்ரல்கள் பெரிய தோட்டி எடுக்கும் பறவைகள். கடுமையான காயங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த அலகுகளை கொண்டவை. ஸ்குவா. கடற்புறாக்களை போன்றது ஆனால் அதிக ஆக்ரோஷமானது. பெங்குவின்களை தாக்குவதற்கும் உணவை திருடுவதற்கும் பெயர் பெற்றது. ஆனால் உலகின் பல மிக கொடிய விலங்குகள் உள்ளன. கௌரவமான குறிப்பிட தகுதியான மரியாதைக்குரிய கொடிய விலங்குகள் உங்களுக்காக. இங்கே இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் MIGAVUM கவனமாக இருக்க வேண்டும். பல்வேறு ஆதாரங்களின்படி கொடிய விலங்குகள் ஒவ்வொரு வருடமும் எத்தனை மனிதர்களை கொல்கிறது என்பதை பொறுத்து. கொச்சு 27 லட்சம் இறப்புகள். விரியன் அல்லது சாஸ்கேல் வைப்பர் 1,38,000 இறப்புகள். நன்னீர் நத்தை 2 லட்சம் இறப்புகள். அசாசின் முத்தம் வண்டு 10,000 இறப்புகள். தேள்கள் 3,300 இறப்புகள். அஸ்காரிஸ் வட்டப்புழு 2,500 இறப்புகள். செட்சி பிழை 10,000 இறப்புகள். நாய்கள் 25,000 இறப்புகள். பாம்புகள் 50,000 இறப்புகள். நைல் முதலை 300 இறப்புகள். நீர்யானை 500 இறப்புகள். யானை 600 இறப்புகள். சிங்கம் 200 இறப்புகள். நாடாப்புழு 2,700 இறப்புகள். கொக்கிப்புழு 2,200 இறப்புகள். கல்லீரல் பாதிப்பு 10,000 இறப்புகள். ஸ்கிஸ்டோசோமியாசிஸ் 2 லட்சம் இறப்புகள். அஸ்காரியாசிஸ் 1 லட்சம் இறப்புகள். திரிச்சூரியாசிஸ் 600 மில்லியன் தொற்றுகள். கொக்கிப்புழு நோய் 500 மில்லியன் தொற்றுகள். எக்கினோகாகோசிஸ் 2 லட்சம் தொற்றுகள். வெறிநாய்க்கடி 59,000 இறப்புகள். ஆப்பிரிக்க திரிபனோசோமியாசிஸ் 10,000 இறப்புகள். சாகஸ் நோய் 10,000 இறப்புகள். லீஷ்மேனியாசிஸ் 50,000 இறப்புகள். டெங்கு காய்ச்சல் 20,000 இறப்புகள். ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் 15,000 இறப்புகள். மேற்கு நைல் வைரஸ் 1000 இறப்புகள். மஞ்சள் காய்ச்சல் 700 இறப்புகள். எபோலா வைரஸ் 5,000 இறப்புகள். இவை மதிப்பீடுகள் மட்டுமே என்பதையும் இறப்புகளின் உண்மையான எண்ணிக்கை பயன்படுத்தப்படும் முறையையும் பொறுத்து மாறுபடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டுகிறேன். பூமியில் வாழும் உயிரினங்கள் மிகவும் ஆபத்தானவையாக இருக்க வாய்ப்புள்ளது. சில மனிதர்களிடையே அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளுக்கு தீவிரமாக பங்களிக்கின்றன. உலகின் மிகவும் கொடிய ஆபத்தான விலங்குகள் குறைவாகவே அறியப்படுகின்றன.
ஆனால் கொடிய விலங்குகள் தொடர்பு கொள்ளும்போது மிகவும் ஆபத்தானவை. ஒரு விலங்கின் ஆபத்தின் அளவை தீர்மானிக்க வெவ்வேறு காரணிகளை பயன்படுத்தலாம் என்பதால் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான கொடிய விலங்குகளின் தொகுப்பு பெரும்பாலும் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இது சரியா என்று நீங்கள் தான் கூற வேண்டும். இந்த ஆபத்தான உயிரினங்களின் வேட்டையாடும் பழக்கவழக்கங்கள் பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளையும் இந்த யூடியூப் மூலம் பெறப்போகிறீர்கள். உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இரையை தேடவும் ஆபத்துகளின் போது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் சில விசேஷ திறமைகள் ஏற்பாடுகள் உண்டு. அதில் ஒன்றுதான் விஷம். இப்படி விஷத்தை தனது பாதுகாப்பு கவசமாக வைத்திருக்கும் EWBBVG உயிரினங்களை எதிரிகள் கூட எச்சரிக்கையாகவே நெருங்குகின்றன. ஆனால் அவை இரைக்கு விரிக்கும் வலையில் சிக்கி மனிதன் சில சமயம் உயிரை விடுவது மிக மிக பரிதாபம். உலகில் வாழும் உயிரினங்களில் பயங்கர விஷமுள்ளவை இதோ உங்களுக்காக. இந்த யூடியூப்பை கடைசி வரை கண்டு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செய்யவும். உலகில் சிறிய செச்சி பிழை முதல் பிரம்மாண்டமான யானை வரை பல கொடிய விலங்குகள் உள்ளன. உலகம் விழிக்கத் தொடங்கி மக்கள் பயணிக்கத் தொடங்கும் போது உங்கள் முன் என்ன ஆபத்துகள் காத்திருக்கக்கூடும் என்பதற்கு தயாராக இருப்பது எப்பொழுதும் நல்லது. எப்பொழுதும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்ற திருக்குறள் நினைவில் இருக்கட்டும். ஆபத்தான விலங்குகள் உணவுக்காகவோ தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ அல்லது தங்கள் குட்டிகளை பாதுகாக்கவோ அல்லது ஆக்கிரமிப்பிற்காகவோ கொன்றாலும் இவை உலகெங்கிலும் உள்ள கொடிய விலங்குகள் என்று கூறப்படுகிறது. இது சரியா தவறா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். மிகச்சிறிய செச்சி பிழை முதல் மிகப்பெரிய பாலூட்டிகள் வரை விலங்கு இராச்சியம் நம்ப முடியாத அளவிற்கு கண்கவர் உயிரினங்களால் நிரம்பியுள்ளது. இவற்றில் பல பாதிப்பில்லாதவை மனிதர்களுடன் இணக்கமாக வாழ்கின்றன. சில கொடிய ஆபத்தானவை மற்றும் கடுமையான தீங்கு அல்லது மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். விலங்கு உலகம் முழுவதும் இரையை அடக்கவும் வேட்டையாடுபவர்களை தடுக்கவும் அழிவை தவிர்க்கவும் உயிரினங்கள் எண்ணற்ற தந்திரோ உபாயங்களை பயன்படுத்துகின்றன. அவற்றின் தனித்துவமான கருவித் தொகுப்புகளுடன் அவை உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் அவற்றின் மாறுபட்ட சூழல்களில் செழித்து வளரவும் உத்திகளை மாற்றியமைத்து உருவாக்குகின்றன. கொடிய ஆபத்தான விலங்குகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சவால்களையும் அச்சுறுத்தல்களையும் முன்வைக்கின்றன. இந்த உயிரினங்களின் பண்புகள், நடத்தைகள் மற்றும் வாழ்விடங்களை புரிந்து கொள்வது நமது சொந்த பாதுகாப்பிற்கும் இந்த உயிரினங்களின் பாதுகாப்பிற்கும் மிகவும் இன்றியமையாதது. சரி, எந்த விலங்குகள் மனிதர்களை அதிகம் கொல்கின்றன? உங்களுக்கு இந்த கேள்வி மிகவும் ஆச்சரியமா தான் இருக்கும். பல்வேறு காரணங்களுக்காக விலங்குகள் உயிருக்கு ஆபத்தானவையாக இருக்கலாம். சில விலங்குகள் விஷம் அல்லது விஷத்தால் பொருத்தப்பட்டிருக்கும். அவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான வலி மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன. மற்றவை சக்தி வாய்ந்த தாடைகள் அல்லது கூர்மையான பற்களை கொண்டுள்ளன. அவை இரையை விரைவாக பிடிக்க அனுமதிக்கின்றன. கூடுதலாக சில விலங்குகள் தொற்று நோய்கள் அல்லது ஒட்டுண்ணிகளை மனிதர்களுக்கு பரப்பும். கடுமையான நோய் அல்லது மரணத்தை ஏற்படுத்தும். பல சந்தர்ப்பங்களில் இந்த காரணிகளின் கலவையே சில உயிரினங்களை ஆபத்தானவையாகவும் மனித பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் ஆக்குகிறது. கொடிய விலங்குகள் நாம் கற்பனை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து வகையான சூழலிலும் வாழ்கின்றன. மழைக்காடுகள் முதல் பாலைவனங்கள், பெருங்கடல்கள் மற்றும் புல்வெளிகள் வரை அவை செழித்து வளரக்கூடும். மனிதர்களை பொறுத்தவரை நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த விலங்குகளின் உங்கள் இயற்கையான வாழ்விடங்களுக்குள் நுழையும்போது எச்சரிக்கையாக இருப்பதும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதும் மிகவும் அவசியம். ஒரு இனத்தின் கொடிய தன்மையை அது ஆண்டுக்கு ஏற்படுத்தும் இறப்புகளின் எண்ணிக்கையால் அளவிட முடியும். இந்த யூடியூப்பில் பூமி கிரகத்தில் உள்ள கொடிய விலங்குகளை பற்றி, அதாவது மனிதனுக்கு தீங்கு செய்யும் விலங்கு பற்றி நீங்கள் கடைசி வரை பாருங்கள். உலகின் கொடிய விலங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு உலகளவில் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட அளவுகோல் எதுவும் இல்லை. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்துவமான அம்சம் உள்ளது. அதுவே அதை ஒரு ஆபத்தான உயிரினமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மனித உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு உலகின் கொடிய விலங்குகளின் மூலம் வருடத்திற்கு எத்தனை மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது என்பதை பாருங்கள். முதலில் நாம் கொமோடோ டிராகன்கள் பற்றி பார்க்கலாம். இதன் வாழ்விடம் இந்தோனேசியா ஆகும். இதன் அச்சுறுத்தல்கள் விஷக்கடி மற்றும் சக்தி வாய்ந்த தாடைகள். ஒவ்வொரு வருடத்திற்கும் 24 மனித உயிரிழப்புகள் ஆகும். கொமோடோ டிராகன் சக்தி வாய்ந்த கடி மற்றும் பெரிய விஷப்பல்லிகள்.
உலகளவில் மிக கொடிய ஆபத்தான விலங்கான கொமோடோ டிராகன் மிகப்பெரிய பல்லியாக உள்ளது. இது 10 அடி நீளம் வரை வளரும் மற்றும் சுமார் 300 பவுண்டுகள் எடையுள்ளதாக இருக்கும். இந்த கொமோடோ டிராகன் விஷக் கடிகளை கொண்டுள்ளன. அவை அவற்றின் இரைக்கு ஆபத்தான அளவு பாக்டீரியாக்களை விஷக்கடி மூலம் வழங்குகின்றன. அதிக வேட்டையாடுபவர்களாக கொமோடோ டிராகன் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உணவுச் சங்கிலிகளின் மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றன, மேலும் பெரும்பாலும் இறந்த விலங்குகளின் சடலங்களை உண்கின்றன. அவை மிகவும் வலிமையாக இருந்தபோதிலும் கொமோடோ டிராகன்கள் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் காரணமாக ஆபத்தை எதிர்கொள்கின்றன. இது அழிந்து வரும் உயிரினமாக அவற்றின் உயிர்வாழ்வுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. கொமோடோ டிராகன்கள் நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை, சில 30 வயதுக்கு மேல் வாழ்கின்றன. கொமோடோ டிராகன்கள் மட்டுமே பார்த்தினோஜெனிசிஸ், அதாவது பாலினமற்ற முறையில் இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாக அறியப்பட்ட பல்லிகள். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பெண் கொமோடோ டிராகன் ஆணுடன் இனச்சேர்க்கை செய்யாமலேயே முட்டையிட முடியும். இரண்டாவதாக முதலைகள். முதலைகள் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாகும். முதலைகள் பதுங்கியிருந்து தாக்கும், வலுவான சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் கூர்மையான பற்கள் கொண்ட பெரிய வேட்டையாடும் விலங்குகள். இந்த முதலை உலகளவில் கொடிய ஆபத்தான விலங்காக இடத்தை பிடித்துள்ளது. இது உலகளவில் மிகப்பெரிய ஊர்வனவாகவும் உள்ளது. இந்த வலிமைமிக்க உயிரினங்கள் கடலோர நீர் மற்றும் உப்பு ஈரநிலங்கள் முதல் நன்னீர் ஆறுகள் வரை பல்வேறு வாழ்விடங்களில் வாழ்கின்றன. இது பல்வேறு சூழல்களுக்கு அவற்றின் குறிப்பிடத்தக்க தகவமைப்பு திறனை காட்டுகிறது. முதலைகள் எந்த உயிரினத்திலும் இல்லாத அளவுக்கு வலிமையான கடிக்கும் சக்தியை கொண்டுள்ளன. ஒரு சதுர அங்குலத்திற்கு 3700 பவுண்டுகள் வரை கடிக்கும் சக்தியை கொண்டுள்ளன. கூடுதல் வேடிக்கையான உண்மை, உப்பு நீர் முதலைகள் மிகவும் நன்றாக நீந்துகின்றன, மேலும் அவை மணிக்கு 18 மைல் வேகத்தில் நீந்த முடியும். முதலைகள் 20 அடி நீளம் வரை வளரும். உப்பு நீர் முதலைகள் பதுங்கியிருந்து வேட்டையாடும் விலங்குகள். அவை பொதுவாக அவற்றின் இரை தங்களிடம் வரும் வரை காத்திருக்கின்றன. உப்பு நீர் முதலைகள் என்று அழைக்கப்படும் முதலைகள் ஆண்டுதோறும் சுமார் 1000 மனித இறப்புகளுக்கு காரணமாகின்றன. இந்த திறமையான நீச்சல் வீரர் முதலைகள் வடக்கு ஆஸ்திரேலியா, கிழக்கு இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்றனர். முதலைகள் மட்டுமே மனிதர்களை தீவிரமாக வேட்டையாடும் பட்டியலில் உள்ளன. நைல் நதியைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் நைல் முதலை மிகவும் கொடிய இனமாகும். முதலைகள் ஒவ்வொரு ஆண்டும் சுறாக்களை விட அதிகமான மக்களை கொல்கின்றன. முதலைகள் மனிதர்களை வேட்டையாட புறப்படுவதில்லை, ஆனால் அவை சந்தர்ப்பவாத கொலையாளிகள். ஆப்பிரிக்காவில் மட்டும் ஆண்டுக்கு பல 100 முதலை தாக்குதல்கள் மனிதர்கள் மீது நிகழ்கின்றன. அவற்றில் 1/3 பங்கு முதல் பாதி வரை இனத்தை பொறுத்து ஆபத்தானவை. மூன்றாவதாக நீர்யானை. நீர்யானை உலகின் மிகவும் கொடிய ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாகும். ஆப்பிரிக்காவில் வருடத்திற்கு 500 மனித உயிரிழப்புகள் நீர்யானையால் ஏற்படுகின்றன. உலகிலேயே அதிக ஆக்ரோஷமான, குறிப்பாக கன்றுகளைக் கொண்ட நீர்யானை தாய்மார்கள் மிக்க கொடிய விலங்கு. யானை மற்றும் காண்டாமிருகத்திற்கு பிறகு பூமியில் 3வது பெரிய நில பாலூட்டி இந்த நீர்யானை ஆகும். இது ஒரு அரை நீர்வாழ் உயிரினம். குளிர்ச்சியாக இருக்கவும், சூரிய ஒளியிலிருந்து தங்கள் சருமத்தை பாதுகாக்கவும் தண்ணீரில் அதிக நேரத்தை செலவிடுகிறது. முக்கியமாக புல்லை கொண்ட உணவை கொண்ட தாவர வகைகள். அதனுடைய வீட்டின் அருகில் சென்றால் மனிதர்களை மிகவும் ஆக்ரோஷமாக தாக்கும். ஆப்பிரிக்காவில் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் இதுவும் ஒன்று. மேலும் அவை யானைகளைப் போலவே ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 500 மனித மோதல்களுக்கு காரணமாகின்றன. நீர்யானைகள் மனிதர்களை கடித்து, மிதித்து, மூழ்கடிக்கும் வரை நீருக்கடியில் வைத்திருக்கும். இது ஆப்பிரிக்காவில் ஆண்டுக்கு 500 பேரை கொல்கிறது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் விலங்குகள் நம்மை சுற்றிலும் உள்ளன. அவற்றின் அருகாமை காரணமாக சில விலங்குகள் உண்மையில் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகளை பற்றி இந்த யூடியூப்பில் விவாதிப்போம். ஆபத்தான விலங்குகள் ஏற்படுத்தும் இறப்புகளின் எண்ணிக்கை, ஆக்கிரமிப்பு, மரண தாக்குதல்களின் சதவீதம் மற்றும் பிற ஒத்த காரணிகளில் சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. உலகில் மிகவும் ஆபத்தான விலங்கு எது? கண்டுபிடிக்க தொடர்ந்து இந்த யூடியூப் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். 16 அடி நீளம் மற்றும் 5 அடிக்கு சற்று உயரம் கொண்ட நீர்யானைகள் 9920 பவுண்டுகள் வரை எடையும், பெண் நீர்யானைகள் சுமார் 3000 பவுண்டுகள் எடையும் கொண்டவை.
அவை மிகவும் ஆக்ரோஷமானவை மற்றும் கணிக்க முடியாதவை என்பதால் நீர்யானைகள் தாக்குகின்றன. அதனால்தான் நீர்யானைகள் உலகெங்கிலும் உள்ள மிகவும் கொடிய ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாகும். 150 டிகிரி வாயை திறந்து நம்ப முடியாத சக்தியுடன் மூடும் தாடைகளுடன் அவை விலங்குகளின் மண்டை ஓடுகளை மிக எளிதாக நசுக்க முடியும். அடுத்தபடியாக புலிகள் உலகின் மிகவும் கொடிய ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாகும். புலியினால் ஆசியா கண்டம் முழுவதும் வருடத்திற்கு 1000 மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் நகங்களைக் கொண்ட பயங்கர வேட்டையாடுபவர்கள். உலகளவில் மிக கொடிய ஆபத்தான விலங்கு புலி 10 அடி நீளம் வரை வளரும் மற்றும் 750 கிலோ வரை எடையுள்ள மிகப்பெரிய பூனை இனமாகவும் உள்ளது. பயங்கர வேட்டையாடுபவர்களாக அவை அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உணவுச் சங்கிலிகளில் சரியான நிலையை வகிக்கின்றன. இந்த தனிமையான வேட்டைக்காரர்கள் உயிர் வாழ்வதற்காக தங்கள் இரையை பின்தொடர்ந்து பதுங்கியிருந்து தாக்குவதை நம்பியுள்ளன. மனித கைரேகைகளைப் போலவே புலிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான கோடுகள் உள்ளன. இது அவை ஒன்றையொன்று அடையாளம் காணவும் தங்கள் சூழலில் தங்களை மறைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. புலிகள் மட்டுமே நன்றாக நீந்தக்கூடிய பெரிய பூனைகள். 2014 முதல் 2024 வரை உலகில் புலி தாக்குதல்களில் 621 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் புலி தாக்குதல்களில் 349 பேர் உயிரிழந்துள்ளனர். அடுத்தபடியாக தேள்கள் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாகும். இது உலகம் முழுவதும் வாழ்கிறது. வருடத்திற்கு 5000 மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. இது கொட்டுதல் மூலம் வெளியிடப்படும் சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின்கள் ஒரு விஷக்கடி ஆகும். தேள்கள் உலகளவில் மிக கொடிய ஆபத்தான விலங்கு என்று கூறுகின்றனர். மேலும் அவை சிலந்திகள், உண்ணிகள் மற்றும் உண்ணிகளைப் போன்ற அராக்னிட் குடும்பத்தைச் சேர்ந்தவை. 8 கால்கள், 2 ஊசிகள் மற்றும் வால் முனையில் அமைந்துள்ள ஒரு விஷக் கொட்டுதல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும். தேள்கள் அண்டார்டிகாவை தவிர உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுகின்றன. மாமிச உண்ணிகளாக அவற்றின் உணவில் பூச்சிகள், சிலந்திகள் மற்றும் பிற சிறிய விலங்குகள் உள்ளன. மேலும் இரவு நேர உயிரினங்களாக இருப்பதால் அவை முதன்மையாக இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும். தேள்கள் மிகவும் உறுதியான உயிரினங்கள் மற்றும் உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு உயிர் வாழும். தேள்கள் புற ஊதா ஒளியில் ஒளிரும். ஏனென்றால் அவற்றின் வெளிப்புற எலும்புக்கூடுகளில் ஒரு ஒளிரும் புரதம் உள்ளது. கிழக்கிந்திய தேள் என்றழைக்கப்படும் தேள்தான் பூமியிலேயே பயங்கர விஷமுள்ள தேளாகும். இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், இலங்கை ஆகிய நாடுகளில் காணப்படும் இந்த தேள் ஓர் இரவு பிராணி. பெரும்பாலும் படுக்கை தொட்டில்களில் இது ஒளிந்திருக்கும். இதன் விஷம் தாக்கி இறந்தவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகளே. இதன் முக்கிய உணவு சிறு பல்லிகளும் பூச்சிகளுமே. மனிதர்களைக் கண்டு பயந்துதான் இவை கொட்டும். தேள்களின் அச்சுறுத்தும் கொட்டும் தன்மை காரணமாக பலர் தேள்களைக் கண்டு அஞ்சுகிறார்கள். இருப்பினும் சுமார் 25 தேள்களுக்கு மட்டுமே ஒரு வயது வந்த மனிதனை கொல்லும் அளவுக்கு கொடிய விஷம் உள்ளது. உயர்ந்த உயிர்வாழும் திறன்களுடன் இணைந்து தேள்கள் பூமியின் மிகவும் கொடூரமான சூழல்களில் சிலவற்றை தாங்கும். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 15 லட்சம் மக்கள் தேள்களால் கடிக்கப்படுகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இறப்புகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 5000க்கும் மேற்பட்ட இறப்புகள் மட்டுமே உள்ளன. மெக்சிகோ மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாகும். அங்கு ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் மற்றும் 300 இறப்புகள் ஏற்படுகின்றன. அடுத்தபடியாக பாம்புகள் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாகும். மனிதனுக்கு போபியா பாம்புகள் குறித்த பயம் அதிகமாக உள்ளது. இது அவ்வளவு நியாயமற்றதாக இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். போபியா என்பது பாம்புகளின் அதீத பயம். இது ஒரு மனிதரின் வாழ்க்கை, பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பாதிக்கும் ஒரு வகையான கவலை கோளாறு. மதிப்பீடுகளின் அடிப்படையில் பாம்புகள் ஆண்டுக்கு 81,000 முதல் 1,38,000 வரை இறப்புகளுக்கு காரணமாகின்றன. 3700க்கும் மேற்பட்ட இனங்களைக் கொண்ட பாம்புகள் உலகில் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்றன. ஆனால் அண்டார்டிகா, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, கிரீன்லாந்து மற்றும் நியூசிலாந்து தவிர அனைத்து நாடுகளிலும் வாழ்கின்றன. நச்சுப் பொருட்கள், கூர்மையான கோரை பற்கள் மற்றும் அசுரன் போன்ற பிடிகளால் ஆயுதம் ஏந்திய பாம்புகள் வலிமையான உயிரினங்கள். அவை பாதிக்கப்பட்டவர்களை முடக்கி இரையை மூச்சு திணறச் செய்து சால்மோனெல்லா மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்களை பரப்பக்கூடும். ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் மொத்த மனித இறப்புகளில்
75 விழுக்காடு ஆசியாவில் நடப்பதாகவும் அவற்றில் 50,000க்கும் மேற்பட்டவை இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் நடப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே உலகிலேயே மிகவும் கொடிய பாம்புகள் இந்த பகுதியிலிருந்து வருகின்றன, ஏனெனில் இங்குதான் அதிக கடி ஏற்படுகிறது. நாஜா எனப்படும் கண்கவர் நாகப்பாம்பு பெங்களூரு, கர்நாடகாவில் மனிதர்களை அதிக அளவில் பாம்பு கடிக்கு உள்ளாக்கும் 4 பெரிய விஷ இனங்களில் இந்திய நாகப்பாம்பும் ஒன்றாகும். இந்திய சாஸ்கேல் வைப்பர் விஷக்கடியினால் வருடத்திற்கு 11,000 மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. சாஸ்கேல் வைப்பர் ஆக்ரோஷமான குணம் கொண்டவை. பெரும்பாலும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் காணப்படுகின்றன. இது இந்தியா, இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் வசிக்கும் ஒரு சிறிய ஆனால் விஷமுள்ள விரியன் பாம்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள வேறு எந்த பாம்பு இனத்தையும் விட இவை அதிக பாம்புக்கடி இறப்புகளுக்கு காரணமாகின்றன. கார்பெட் விரியன் என்றும் அழைக்கப்படும் இந்த பாம்பு ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் இந்தியாவில் வாழ்கிறது. மேலும் இந்த இனத்தின் பெண் பாம்புகள் ஆண் பாம்புகளை விட 2 மடங்கு அதிக விஷம் கொண்டவை. இந்திய மரக்கட்டை செதில் விரியன் பாம்புகள் வேட்டையாடுவதற்கு ஒரு தனித்துவமான வழியை கொண்டுள்ளன. புழுக்கள் அல்லது பூச்சிகளின் இயக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவை தங்கள் வால்களை அதிர்வுறும். இது அவற்றின் இரையை ஈர்க்கிறது. அவற்றின் இரை போதுமான அளவு அருகில் வந்தவுடன் விரியன் பாம்பு அதை தாக்கி கடிக்கிறது. தைபன் பாம்பு ஆஸ்திரேலியா மற்றும் நியூ கினியாவில் காணப்படும் ஒரு விஷப்பாம்பு. தைபன் பாம்பு உலகின் மிகவும் விஷமுள்ள பாம்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாம்புகளால் 50,000 பேர் கொல்லப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்லேண்ட் தைபன் கடித்தால் 80 விழுக்காடுக்கும் அதிகமானோர் இறக்கின்றனர். விஷத்திற்கு எதிரான மருந்து பற்றாக்குறை மற்றும் தொலைதூர இடங்கள் இந்த அதிக எண்ணிக்கைக்கு காரணமாகின்றன. கருப்பு மாம்பா உலகின் மிக கொடிய பாம்புகளில் ஒன்றாகும். அவை கருப்பு வாய்களுடன் அடர் பழுப்பு நிறத்தில் உள்ளன. அவற்றின் நிறம் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர்வன ஆப்பிரிக்காவில் வேறு எந்த பாம்பையும் விட அதிக இறப்புகளை ஏற்படுத்துகின்றன. பிறக்கும் போது ஒவ்வொரு கோரைப்பற்களிலும் பல சொட்டு விஷமும், வயதுக்கு வரும்போது 20 சொட்டுகள் வரை விஷமும் இருக்கும். கருப்பு மாம்பா 2 சொட்டு விஷத்தால் ஒரு மனிதனை எளிதில் கொல்லும். இந்த கருப்பு மாம்பா பாம்புகள் வேகமானவை, மணிக்கு 12 மைல்களுக்கு மேல் செல்லும். கருப்பு மாம்பா தாக்கியவுடன் அவை தொடர்ந்து தங்கள் பாதிக்கப்பட்டவரை கடித்து கொண்டே இருக்கும். இதுதான் கருப்பு மாம்பாவை உலகெங்கிலும் உள்ள மிகவும் கொடிய விலங்குகளில் ஒன்றாக ஆக்குகிறது. அசாசின் வண்டுகள் அல்லது முத்தமிடும் வண்டுகள் இவை ஒரு உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட ஒருவகையான பூச்சி இனங்களுக்கு பயன்படுத்தப்படும் கூட்டுப்பெயர் அசாசின் பக்ஸ், கொலையாளி வண்டுகள். முத்தமிடும் வண்டுகள் மனிதர்கள் தூங்கும்போது உதடுகளுக்கு அருகில் முகத்தில் கடிக்கும் பழக்கத்திலிருந்து கொலையாளி வண்டுகள் அல்லது முத்தமிடும் வண்டுகள் அவற்றின் பெயர்களை பெற்றன. இந்த பூச்சிகள் ஒரு குறிப்பிட்ட வகை வளைந்த மூக்கை கொண்டுள்ளன. இந்த வண்டுகள் தற்காப்புக்காகவும் வேட்டையாடவும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த இனங்கள் மனிதர்களின் வாயைச் சுற்றியுள்ள மென்மையான திசு பகுதிகளை குறிவைக்கின்றன. எனவே இதற்கு முத்தமிடும் பக் என்றும் பெயர். முத்தமிடும் வண்டுகள் அசாசின் பக்ஸ் ருடுவிடே குடும்பத்தைச் சேர்ந்தவை. இது பக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் 7,000க்கும் மேற்பட்ட பிற வகை பூச்சிகள் உள்ளன. உலகம் முழுவதும் காணப்படும் பெரும்பாலான முத்தமிடும் வண்டுகள் அசாதாரணமாக வலிமிகுந்த கடித்தலை தவிர மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் வசிக்கும் பல இனங்கள் சாகஸ் நோய் எனப்படும் ஆபத்தான நோயை பரப்புகின்றன. சிகிச்சை அளிக்கப்படாவிட்டாலும் சாகஸ் நோயிலிருந்து இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது. இந்த ஒட்டுண்ணி நோய் தொற்றின் பரவலான தன்மை 5% இறப்பு விகிதம். கூடவே உறுப்பு செயலிழப்பால் ஆண்டுக்கு 12,000 முதல் 15,000 வரை இறப்புகளை ஏற்படுத்துகிறது. லத்தீன் அமெரிக்கா போன்ற இடங்களில் அசாசின் வண்டுகளின் அச்சுறுத்தல்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதன் மூலம் சாகஸ் நோய் ஒட்டுண்ணி பரவுதலால் வருடத்திற்கு மனித உயிரிழப்புகள் 12,000ற்கு மேல் காணப்படுகிறது. உலகளவில் கொடிய விலங்கு என்ற தரவரிசையை அசாசின் வண்டுகள் கொண்டுள்ளது. த்ரிபானசோமா ஒட்டுண்ணியின் கடி பரவுதல் பெரும்பாலும் தூக்கத்தின் போதுதான் அசாசின் வண்டுகள் கடிக்கின்றது. இந்த வேட்டையாடும் வண்டுகள் உலகளவில் பல்வேறு சூழல்களில் வாழ்கின்றன. காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் வரை பரவியுள்ளன.
0.2 முதல் 2.5 அங்குல நீளம் கொண்ட இந்த ஒப்பீட்டளவில் சிறிய உயிரினங்கள் நீளமான உடல்கள் மற்றும் மெல்லிய கால்களை கொண்டுள்ளன. அவற்றின் சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் விஷக்கடிகளிலிருந்து அவற்றின் புகழ் உருவாகிறது. சிலந்திகள், மூட்டை பூச்சிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் போன்ற பல்வேறு பூச்சிகளை வேட்டையாடும்போது விஷக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இது பூச்சி உலகில் வலிமையான வேட்டைக்காரர்களாக தங்கள் பங்கை காட்டுகிறது. கொலையாளி வண்டுகள் பதுங்கியிருந்து வேட்டையாடும் விலங்குகள், அதாவது அவை தங்கள் இரையை கொல்வதற்கு பிறகு அவற்றை கொல்லும் வரை காத்திருந்து தங்கள் சுற்றுப்புறங்களில் ஒளிந்து கொள்கின்றன. அவற்றின் பாதிக்கப்பட்டவர்களை அசையாமல் இருக்க பயன்படும் ஒரு சக்தி வாய்ந்த விஷம் அவற்றில் உள்ளது. இருப்பினும் அவை மிகவும் ஆபத்தான பட்டியலில் இருப்பதற்கு இது காரணமல்ல. ட்ரைய டோமினே என்ற கொலையாளி வண்டுகள் துணை குடும்பம் குறிப்பாக கொடிய பட்டியலில் இருப்பதற்கு காரணமாகும். அவை முத்தமிடும் வண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை முதுகெலும்புள்ள விலங்குகளின் இரத்தத்தை உண்கின்றன. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மனிதர்களின் இரத்தத்தையும் உண்கின்றன. இந்த முத்தமிடும் வண்டுகள் ஆண்டுக்கு 10,000 இறப்புகளை உண்டு பண்ணுகிறது. மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் 80 லட்சம் மக்கள் சாகஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலோருக்கு தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதே தெரியாது. அடுத்தபடியாக நாய். இந்த நாய்கள் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகள் பட்டியலில் இடம்பெறுகின்றன. எனக்கு நாய்கள் மிகவும் பிடித்த விலங்கு. ஆனால் உலகம் முழுவதும் ரேபிஸ் வைரஸ் பரவுதல், பெரும்பாலும் தடுப்பூசி போடப்படாத அல்லது தெருநாய்களிடமிருந்து கடித்தால் ஏற்படும் நியூரோட்ரோபிக் வைரஸ் பரவுதல் மூலம் வருடத்திற்கு மனித உயிரிழப்புகள் 25,000 ஆக இதுவரை பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. கொடிய விலங்குகளாக கருதப்படும் நாய்கள், ஓநாய்கள், நரிகள் மற்றும் கொயோட்டுகளுடன் நெருங்கிய தொடர்புடையது நாய். மனிதர்கள் நாய்களை 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவற்றை பழக்கப்படுத்தினர். இந்த புத்திசாலித்தனமான மற்றும் சமூக விலங்குகள் அவற்றின் உரிமையாளர்களுடன் வலுவான பிணைப்புகளை உருவாக்குகின்றன. வலுவான இணைப்புகளை உருவாக்கும் அவற்றின் விதிவிலக்கான திறனை காட்டுகின்றன. நாய்களுக்கு மனிதர்களை விட மிகச்சிறந்த வாசனை உணர்வு உள்ளது. அவற்றின் மூக்கில் சுமார் 300 லட்சம் வாசனை ஏற்பிகள் உள்ளன. மனிதர்களிடம் சுமார் 50 வாசனை ஏற்பிகள் உள்ளன. இது நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத விஷயங்களை வாசனை செய்ய அனுமதிக்கிறது. நாய்கள் வெவ்வேறு உணர்ச்சிகளை தெரிவிக்க வெவ்வேறு திசைகளில் தங்கள் வாலை ஆட்டும். இது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நாய்கள் ஆண்டுதோறும் ஏராளமான இறப்புகளையும் மனித காயங்களையும் ஏற்படுத்துகின்றன. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 45 லட்சம் மக்கள் நாய்களால் கடிக்கப்படுகிறார்கள். மேலும் 8 லட்சம்க்கும் அதிகமானோர் நாய் தொடர்பான காயங்களுக்கு மருத்துவ உதவியை நாடுகின்றனர். நாய்களின் வலுவான இரை உந்துதல் மற்றும் வலுவான உடற்கூறியல் தவிர அவை மனிதர்களுக்கு பரவக்கூடிய பல நோய்களை கொண்டு செல்லக்கூடும். மிகவும் பொதுவான சில நோய்களில் ரேபிஸ், லைம் நோய், ரிங்வோர்ம் மற்றும் லெப்டோஸ்பிரோசிஸ் ஆகியவை அடங்கும். நாய்கள் பொதுவாக இந்த நோயை பரப்பும் நாடுகளில் நாய்கள் 99 விழுக்காடுக்கும் அல்லது அதிகமாக ரேபிஸ் தொற்றுகளில் ஈடுபட்டுள்ளன. வெறிநாய்கள் ஆண்டுக்கு சுமார் 25,000 பேரின் இறப்புகளுக்கு காரணமாகின்றன. நாய்கள் பொதுவாக வெறிநாய்க்கட்டி நோயை கொண்டு செல்லும் நாடுகளில் WHO படி நாய்கள் 99 விழுக்காடு வரை தொற்று நோய்களில் ஈடுபட்டுள்ளன. இந்தியா உட்பட அதிக எண்ணிக்கையிலான தெருநாய்களை கொண்ட நாடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உலகின் ரேபிஸ் இறப்புகளில் சுமார் 36 விழுக்காடு, உலகளவில் சுமார் 55,000 இறப்புகளில் 20,000 ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் நிகழ்கின்றன. அவற்றில் பெரும்பாலானவை குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நாய்களுடன் தொடர்பு கொள்ளும்போது நிகழ்கின்றன. உண்மையான நாய் கடியால் இறப்பது மிகவும் அரிதானது. உலகளாவிய நம்பகமான தரவு எதுவும் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் 45 லட்சம் நாய் கடிகளில் சராசரியாக சுமார் 30 பேர் மட்டுமே இருக்கின்றனர். அடுத்தபடியாக கொசு. கொசுக்கள் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகள் பட்டியலில் சேர்க்க வைத்து உள்ளது. அதற்கு காரணம் ஒவ்வொரு ஆண்டும் 7,50,000 மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன. உலகின் மிகவும் கொடிய உயிரினங்களான கொசுக்கள் எல்லா இடங்களிலும் காணப்படும் சிறிய பறக்கும் பூச்சிகள். உலகம் முழுவதும் நோய் அச்சுறுத்தல்கள், அதாவது மலேரியா, டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல். கொசுக்களால் வருடத்திற்கு 7,50,000 மனித உயிரிழப்புகள் ஏற்படுகிறது.
சிறிய அளவு கொடிய ஒட்டுண்ணிகளின் திறமையான பரவல், அதிக இனப்பெருக்க விகிதம், இதுதான் கொசுக்களின் விந்தை. பெண்களுக்கு முட்டையிட இரத்தம் தேவைப்பட்டாலும் ஆண் கொசுக்கள் தேன் மற்றும் தாவர சாறுகளை மட்டுமே நம்பியுள்ளன. துரதிர்ஷ்டவசமாக இந்த கொசுக்கள் மலேரியா, டெங்கு காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற பல்வேறு நோய்களை பரப்புகின்றன. இதனால் அவை உலகளவில் மிகவும் கொடிய விலங்குகளில் ஒன்றாகின்றன. இதன் விளைவாக ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான இறப்புகள் ஏற்படுகின்றன. சுவாரஸ்யமாக 3600க்கும் மேற்பட்ட கொசு இனங்கள் உள்ளன. ஆனால் அவற்றில் 3 இனங்கள் பெரும்பாலான மனித நோய்களுக்கு காரணமாகின்றன. அனோபிலிஸ் கொசுக்கள் மட்டுமே மலேரியாவை பரப்புவதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ள ஒரே இனமாகும். இதுவரை வாழ்ந்த மக்களில் சுமார் 5 விழுக்காடு பேர் கொசு தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கொசுக்கள் தொல்லை தரும் சிறிய கூட்டு கொலையாளிகளாக இருந்தாலும் அவை கிரகத்தின் மிக முக்கியமான விலங்குகளில் ஒன்றாகும். அவற்றின் நீர்வாழ் லார்வாக்கள் அனைத்து வகையான நீருக்கடியில் உள்ள விலங்குகளுக்கும் உணவளிக்கின்றன. மேலும் முதிர்ந்தவை டிரோபிக் வலையின் உயர் மட்டங்களை உருவாக்கும் எண்ணற்ற பறவைகள், வௌவால்கள் மற்றும் பூச்சிகளுக்கு அதிக அளவு உயிரி திரவத்தை வழங்குகின்றன. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7,50,000 பேர் கொசுக்களால் பரவும் நோய்களால் இறக்கின்றனர். மலேரியா மட்டும் 2 கோடி மனிதனை பாதிக்கிறது, இதில் 6 லட்சம் பேர் இறக்கின்றனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கொசுக்கள் டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல் மற்றும் மூளை காய்ச்சலையும் பரப்புகின்றன. மேலும் உச்ச இனப்பெருக்க காலத்தில் அவை எறும்புகள் மற்றும் கரையான்களை தவிர மற்ற அனைத்து விலங்குகளையும் விட அதிகமாக உள்ளன. மேற்கு நைல், ஜிகா, டெங்கு வைரஸ், மஞ்சள் காய்ச்சல் மற்றும் மலேரியா உள்ளிட்ட பல கொடிய நோய்களை பரப்புவதற்கு இந்த கொசுவே காரணமாகும். கொசுக்களால் பரவும் நோய்களால் ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறக்கின்றனர். எல்லா கொசுக்களும் மனிதர்களை கடிக்காது. கொசுக்களை ஒழிப்பது அவை நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தாலும் உலகிற்கு நிகர நன்மையாக இருக்குமா என்பது குறித்து அறிவியல் சமூகத்திற்குள் தொடர்ந்து விவாதம் நடந்து வருகிறது. அடுத்தபடியாக சுறா மீன்கள் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பொதுவாக கொடிய கொலையாளிகளாக சித்தரிக்கப்படுகின்றன. ஆனால் உண்மை மிகவும் வித்தியாசமானது. உலகளவில் சுறாக்கள் ஆண்டுதோறும் மனிதர்கள் மீது பல 100 தாக்குதல்களுக்கு காரணமாகின்றன. 6 முதல் 7 இறப்புகள் மட்டுமே உள்ளன. அமெரிக்காவில் சுறாக்கள் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஒரு மரணத்தை ஏற்படுத்துகின்றன. 375க்கும் மேற்பட்ட சுறா இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் சுமார் 12 இனங்கள் மட்டுமே ஆபத்தானதாக கருதப்படுகின்றன. சராசரி சுறா கடி ஒரு சதுர அங்குலத்திற்கு 4000 பவுண்டுகள் வரை அழுத்தத்தை உருவாக்கும். இருப்பினும் ஒரு சுறாவால் தாக்கப்பட்டு கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 3.5 மில்லியனில் 1 மட்டுமே. அதிக சதவீத ஆபத்தான தாக்குதல்களுக்கு காரணமான இனங்கள் பெரிய வெள்ளை சுறா, காளை சுறா மற்றும் புலி சுறா ஆகும். இந்த விலங்குகள் ஆபத்தானவை என்று முத்திரை குத்தப்படுகின்றன. இருப்பினும் சுறாக்கள் பெரும்பாலும் பலியாகின்றன. அவற்றின் துடுப்புகளுக்கான அதிக தேவை காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுறா மீன்கள் கொல்லப்படுகின்றன. சுறா துடுப்புகளுக்கான இத்தகைய தேவைகள் சட்டவிரோத மீன்பிடித்தல் மற்றும் அதிகப்படியான மீன்பிடித்தலுக்கு வழிவகுக்கும். இது உலகம் முழுவதும் சுறாக்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. அடுத்தபடியாக யானைகள். இந்தியாவில் காட்டு யானைகளால் ஆண்டுதோறும் சுமார் 300 பேர் கொல்லப்படுகிறார்கள். யானைகளை நாம் பொதுவாக புத்திசாலித்தனமான நட்பு உயிரினங்களாக நினைக்கிறோம். மிகப்பெரிய நில பாலூட்டியாக அவை மிகப்பெரிய எடையையும் அதனுடன் வரும் சக்தியையும் கொண்டுள்ளன. 2015 முதல் 2018 வரைக்கு இடைப்பட்ட 3 ஆண்டுகளில் மனித யானை மோதல்கள், மின்சாரம் தாக்குதல் மற்றும் வேட்டையாடுதல் உள்ளிட்ட இயற்கைக்கு மாறான காரணங்களால் 1713 மனிதர்களையும் 373 யானைகளையும் கொன்றன. கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் யானைகள் தாக்கி சுமார் 200 பேர் இறந்திருக்கிறார்கள். அதேபோல் மனிதர்களால் சுமார் 220 யானைகள் இறந்திருக்கின்றன. இவற்றில் கோவை வனக்கோட்டத்தில் மட்டும் 12 ஆண்டில் 147 மனிதர்களும் 176 யானைகளும் பலியாகியுள்ளன. இதில் மனித மோதலால் 109 யானைகளும், இயற்கையாகவும் பிற காரணங்களாலும் 67 யானைகள் உயிரிழந்துள்ளன.
வாழ்விட சீர்குலைவு மற்றும் நகரமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இயற்கைக்கு மாறான மனித மற்றும் விலங்கு உயிரிழப்புகள் ஆபத்தான அளவில் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சிறைபிடிக்கப்பட்ட கோவில் மற்றும் பல இடத்தில் வளர்க்கப்படும் யானைகள் கோபத்தையும் பழிவாங்கும் திறனையும் கொண்டுள்ளன. மேலும் காடுகளில் உள்ள யானைகள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கவும் செயல்பட முடியும். யானைகளுடனான மோதல்களின் போது மிதித்து, வீசி எறியப்பட்டு, நசுக்கப்பட்டு மற்றும் பிற விரும்பத்தகாத வழிகளில் ஆண்டுதோறும் சராசரியாக 500 பேர் கொல்லப்படுகிறார்கள். யானைகள் உலகின் மிகப்பெரிய நிலவிலங்கு. ஆண் ஆப்பிரிக்க யானைகள் 3 மீட்டர் உயரத்தையும் 4000 முதல் 7500 கிலோ வரை எடையையும் எட்டும். இதற்கிடையில் மனித யானை மோதல்களை ஆய்வு செய்து நீண்டகால தீர்வுகளை பரிந்துரைக்க கேரள அரசு 2வது குழுவை அமைத்துள்ளது. இருப்பினும் ஆசிய யானைகள் தற்போது அவற்றின் வரலாற்று பரப்பளவில் 78 விழுக்காடு அழிந்துவிட்டன. மேலும் தற்போது 13 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய மாநிலங்களில் பல துண்டு துண்டான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே உள்ளன. அவற்றின் மீதமுள்ள பரப்பளவில் 16 விழுக்காடு மட்டுமே பாதுகாக்கப்படுவதால் பெரும்பாலான ஆசிய யானைகள் இன்னும் மனிதர்களுடன் இடத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இது அடிக்கடி மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. அடுத்தபடியாக செட்சி ஈக்கள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. ஆறுகள் மற்றும் ஏரிகளின் கரையோரங்களில் ஈரமான பகுதிகளில் வாழ்கின்றன. அவை ஒரு பெரிய வீட்டு ஈயின் அளவு மற்றும் இரத்தத்தை மட்டுமே உண்ணும். செட்சி ஈக்கள் உண்மையான கடி. ஆண்டுக்கு 10,000 இறப்புகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. உலகின் மிக கொடிய விலங்குகளின் பட்டியலில் இடம் பிடித்த பல பூச்சிகளில் செட்சி ஈக்கள் முதன்மையானது. வரவிருக்கும் பூச்சிகளைப் போலவே மனிதர்களை கொல்வது செட்சி ஈயின் உண்மையான கடி அல்ல, ஆனால் அதன் விளைவாக ஏற்படும் தொற்றுதான் ஆபத்தானது. செட்சி ஈக்கள் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கிறது. மேலும் அவற்றின் கடி ஆப்பிரிக்க தூக்க நோயை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணியான மனித ஆப்பிரிக்க ட்ரிபானசோமியாசிஸ் அல்லது HAT எனப்படும் நோயால் மனிதனை பாதிக்கிறது. HAT என்பது சிகிச்சையளிக்க மிகவும் கடினமான நோயாகும், குறிப்பாக இப்பகுதியில் மருத்துவ வளங்கள் இல்லாததால். சிகிச்சை இல்லாமல் இந்த நோய் விதிவிலக்கு இல்லாமல் ஆபத்தானது. அதிர்ஷ்டவசமாக மரண விளைவுகளை குறைக்க புதிய சிகிச்சைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் கடந்த காலத்தில் HAT ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மனித இறப்புகளுக்கு காரணமாக இருந்தது. துணை சஹாரா ஆப்பிரிக்காவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தொகையினர் செட்சி ஈயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது டிரிபனோசோமியாசிஸ் அல்லது தூக்க நோய் எனப்படும் ஒட்டுண்ணி நோயின் பரவும் காரணியாகும். இது சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் ஆபத்தானது. செட்சி ஈக்கள் பாதிக்கப்பட்ட விலங்கின் இரத்தத்தை உண்ணும்போது அது ஒட்டுண்ணியை அதன் அடுத்த விருந்தோம்பிக்கு கடத்த முடியும். ஸ்லீப்பிங் சிக்னஸ் தூக்க நோய்க்கு தற்போது தடுப்பூசிகள் எதுவும் இல்லை, எனவே தடுப்பு முக்கியமானது. அதன் இறுதி கட்டங்களில் தூக்க நோய் குழப்பம், வலிப்பு தாக்கங்கள் மற்றும் நரம்பியல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக நத்தைகள் எப்படி கொடிய விலங்கு என்று கேட்கிறார்களா? நீர்வாழ் நத்தைகளுக்கு 2 ஆண்டெனாக்கள் உள்ளன. நில நத்தைகளுக்கு 4 ஆண்டெனாக்கள் உள்ளன. கண்கள் அவற்றின் நுனிகளில் அல்லது அவற்றின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளன. நத்தைகள் தங்கள் உலகில் வாழ தங்கள் வாசனை மற்றும் தொடுதல் புலன்களையும் வேதியியல் உணர்வு உறுப்புகளையும் சார்ந்துள்ளது. ஆச்சரியப்படும் விதமாக தரவரிசையில் அடுத்த கொடிய விலங்கு நன்னீர் நத்தைதான். நான் குறிப்பிட்டுள்ள மற்ற குறைவான வெளிப்படையான அச்சுறுத்தல் கொண்ட உயிரினங்களைப் போலவே மனிதர்களை நேரடியாக கொல்வது நத்தை அல்ல, மாறாக அவை பரப்பும் நோயாகும். நன்னீர் நத்தைகள் ஆண்டுக்கு 10,000 மனிதர்களை கொல்லுகின்றன. உலக சுகாதார அமைப்பின் மதிப்பீடுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் மக்கள் சிஸ்டோசோமியாசிஸ் அல்லது பில்ஹார்சியா எனப்படும் ஒட்டுண்ணி தொற்று நோயால் கண்டறியப்படுகிறார்கள். இதில் சுமார் 2 லட்சம் இறப்புகளால் ஆபத்தானவை என்று நிரூபிக்கப்படுகின்றன. சிஸ்டோசோமியாசிஸ் பாதிக்கப்பட்டவரின் வயிற்று வலி மற்றும் சிறுநீரில் இரத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் வளரும் நாடுகளுக்கு வெளியே இது பொதுவாக ஆபத்தானது அல்ல. சிஸ்டோசோமியாசிஸ் என்பது ஒரு கடுமையான மற்றும் நாள்பட்ட ஒட்டுண்ணி நோயாகும். இது ஸ்கிஸ்டோசோமா இனத்தைச் சேர்ந்த இரத்த குழாய்களால் டிரேமாடோட் புழுக்கள் மூலம் ஏற்படுகிறது.
2021ஆம் ஆண்டில் குறைந்தபட்சம் 2510 லட்சம் மக்களுக்கு தடுப்பு சிகிச்சை தேவை என்று மதிப்பீடுகள் காட்டுகின்றன. பல ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டிய தடுப்பு சிகிச்சையானது நோயுற்ற தன்மையை குறைக்கும் மற்றும் தடுக்கும். நன்னீர் நத்தைகள் கடுமையான உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி தொற்றான சிஸ்டோசோமியாசிஸை பரப்பும் திறனுக்காக மிகவும் பிரபலமானவை. இந்த தொற்று நத்தைகளில் வாழக்கூடிய பல வகையான தட்டைப்புழுக்களால் ஏற்படுகிறது. ஸ்கிஸ்டோசோமியாசிஸ் கிட்டத்தட்ட 2500 லட்சம் மக்களை பாதிக்கிறது. பெரும்பாலும் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக கடலில் வாழும் ஸ்டோன் பிஷ். உலகிலேயே அதிக விஷத்தன்மையுள்ள ஸ்டோன் பிஷ் அல்லது கல்மீன். இந்தோ பசிபிக் பெருங்கடலை பூர்வீகமாக கொண்டது கல்மீன். உண்மையான கற்களை போன்ற கடலில் வாழும் ஒரு கொடிய மீனாகும். அறியாமல் அவற்றை மிதிப்பவர்களுக்கு ஸ்டோன் பிஷ் மிகவும் ஆபத்தானவை. அவற்றின் முதுகு துடுப்பில் சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின்கள் உள்ளன. அவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தும். ஸ்டோன் பிஷ் என்பது ஒரு மீன் வகையை குறிக்கும். கல்மீன் வகைகளில் சிவப்பு கல்மீன் அடங்கும். சிவப்பு கல்மீன் இந்திய பெருங்கடலில் காணப்படும் மீன் இனம். கல்மீன் உலகிலேயே அதிக விஷத்தன்மையுள்ள கல்மீன். இதன் விலங்கியல் பெயர் சைனேன்சியா வெருகோசா. ராமநாதபுரம் கடற்கரை பகுதியில் பவள பாறைகளில் உலகிலேயே அதிக விஷத்தன்மையுள்ள கல்மீன் பாறைகளில் அதிகமாக இருக்கின்றது. பெரிய தலையுடன் சிவப்பு நிற உடலில் தோற்றமளிக்கும் இந்த மீனை கல்மீன் சாம்பல், பழுப்பு, மஞ்சள், ஆரஞ்சு வர்ணங்களில் பார்ப்பதற்கே கரடுமுரடான தோற்றத்தில் கல்லை போன்று காணப்படும். இது இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வசிக்கும். உலகிலேயே மிக அதிக விஷம் கொண்ட மீனாக உள்ளது. இதன் உடலில் 13 கத்தி போலிருக்கும் முட்களில் உள்ள விஷம் மனிதனை தாக்கினால் 2 மணி நேரத்தில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் ஏற்படும். இதன் விஷம் மேலும் அதிகரித்தால் அதிகபட்சமாக மரணம் ஏற்படும். எனவே இந்த மீனால் தாக்கப்பட்டோர் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். கடலுக்கு அடியில் பாறைகளுக்கிடையே கல்லை போல மறைந்திருக்கும் இந்த கல்மீன் அருகில் வரும் இரையை தனது வாயை திறந்து சட்டென விழுங்கிவிடும். அடுத்தபடியாக நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ். நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் பஃபர் மீன் களை போலவே டெட்ரோடோடாக்சின் என்ற நியூரோடாக்சினை கொண்டுள்ளது. இருப்பினும் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸில் ஒரு மனிதனை கொல்ல போதுமான நச்சுகள் உள்ளன. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் அதிகமாக காணப்படுகிறது. இது மிகவும் விஷமுள்ள ஆக்டோபஸ் இனங்களில் ஒன்றாகும். இது மஞ்சள் நிற உடலை மறைக்கும் நீல நிற வளையங்களை கொண்டது. இது 20 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக இருக்காது. இது அதிக விஷமுள்ள செபாலோபாடுகளின் குழுவாகும். இதன் கடி அரிதானது ஆனால் மிகவும் ஆபத்தானது. இதன் விஷம் சில நிமிடங்களில் 26 பெரியவர்களை கொல்லக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதற்கு சிகிச்சைக்கு ஆண்டிவினம் இல்லை. இந்த சிறிய ஆக்டோபஸ்கள் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை பொதுவாக பவளப்பாறைகள் மற்றும் கடற்பரப்பின் பாறை பகுதிகளில் வாழ்கின்றன. இருப்பினும் சில அலைக்கடல்கள், கடல் புல் மற்றும் பாசி படுக்கைகளில் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்தபடியாக பெட்டி ஜெல்லி மீன் அல்லது பாக்ஸ் ஜெல்லி பிஷ். உலகிலேயே அதிக விஷம் கொண்ட உயிரினம் இந்த பாக்ஸ் ஜெல்லி பிஷ் தான். இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில், குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய நாடுகளின் கடல் பகுதிகளில் காணப்படும். இந்த ஜெல்லி மீன் தாக்கி 1954ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை சராசரியாக 5500 பேர் உயிரிழந்துள்ளனர். இது நார் போன்ற 15 அடி நீளமான 60 கைகளை கொண்டது. ஒவ்வொரு கையிலும் தோராயமாக 5000 கொடிய விஷ அணுக்கள் இருக்கின்றன. இதில் 36 இனங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எல்லாமே விஷக்கடி மரணம் தருவதில்லை, ஆனால் சில இனங்கள் மிகவும் ஆபத்தானவை. ஒரே கடியில் எதிராளியின் சுவாசம் மற்றும் இதயத்தை நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவை. இதன் கடியின் வலி தாங்காமல் மூர்ச்சை அடைந்து கடல் நீருக்குள் மூழ்கி பலர் உயிரை விட்டுள்ளனர். உலகின் மிகவும் ஆபத்தான கடல் விலங்கு பாக்ஸ் ஜெல்லி மீன் வெதுவெதுப்பான நீரில் வாழ்கிறது. வடக்கு ஆஸ்திரேலியாவில் மிகவும் ஆபத்தான வகை காணப்படுகிறது. 10 அடி நீளம் வரை கூடாரங்களை கொண்ட இந்த பாக்ஸ் வகை மற்ற ஜெல்லி மீன்களிலிருந்து வேறுபடுகிறது. ஏனெனில் அவை நீந்தும்போது மற்றவை மிதக்க மட்டுமே முடியும்.
அவற்றுக்கு கண்கள் கொத்தாகவும் பார்க்க முடியும். மேலும் பாக்ஸ் ஜெல்லி பிஷ் பெரும்பாலும் இறால் மற்றும் சிறிய மீன்கள் இரையை வேட்டையாடக்கூடும். பாக்ஸ் ஜெல்லி மீன் ஒரு மனிதனை குத்தினால் அந்த விஷம் பக்கவாதம், மாரடைப்பு மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும். அவை குத்தப்பட்டவுடன் விஷம் இதயத்தையும் நரம்பு மண்டலத்தையும் ஒரே நேரத்தில் தாக்குகிறது. பாதிக்கப்பட்டவர்களை செயலிழக்கச் செய்து அவர்கள் கரைக்கு திரும்புவதை கடினமாக்குகிறது. அவை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 முதல் 40 மனிதர்களை கொல்கின்றன. பாக்ஸ் ஜெல்லி மீன் குத்தினால் உயிர் பிழைத்த ஒரே ஒரு வழக்கு மட்டுமே உள்ளது. அப்போது அவள் 10 வயதுடைய ஒரு ஆஸ்திரேலிய பெண். பல ஆண்டுகளாக வினிகரை கொட்டுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சையாக வினிகரை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சையாக இருந்தது. ஆனால் வினிகர் உண்மையில் விஷத்தின் அளவை 50% அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் கூற்றுப்படி இந்தோ பசிபிக் பெருங்கடலை பூர்வீகமாக கொண்ட பாக்ஸ் ஜெல்லி மீன் உலகின் மிகவும் விஷமுள்ள கடல் உயிரினமாகும். அடுத்தபடியாக மிக கடுமையான விஷம் கொண்ட பெல்சர்ஸ் கடல் பாம்பு. பெல்சர்ஸ் கடல் பாம்பு உலகில் உள்ள பாம்புகளில் மிக கடுமையான விஷம் கொண்டது. இதன் விஷத்தின் சில மில்லிகிராம் அளவு விஷம் 1000 மனிதர்களை கொன்றுவிடும். ஓர் ஆறுதலான விஷயம் என்னவென்றால், எல்லா கடல் பாம்புகளையும் போல் இதுவும் சாதுவானதாகும். பெரும்பாலும் மனிதர்களின் அருகில் செல்வதை தவிர்க்கும். மீனவர்களின் வலையில் தவறுதலாக சிக்கும்போதுதான் மனிதர்களை தாக்க நேரிடுகிறது. ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசிய மற்றும் இந்திய கடல் பகுதிகளில் இவை வாழ்கின்றன. இந்தியாவில் கடற்கரையோரங்களில் சுமார் 22 முதல் 25 வரை வகையான கடல் பாம்புகள் காணப்படுகின்றன. கடல் பாம்புகள் முற்றிலும் நீர்வாழ் அல்லது பாதி நேர நீர்வாழ் உயிரினங்களாக இருக்கலாம். பிடிபடுவதால் ஏற்படும் இறப்புகள் இந்த பாம்புகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும். கடல் பாம்புகள் அதிக விஷத்தன்மை கொண்டவை, மேலும் அவற்றின் விஷம் மற்ற நிலப்பாம்புகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் சக்தி வாய்ந்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் கடல் பாம்புகள் தான் உலகிலேயே செம நச்சுமிக்க பாம்புகளாம். பாம்பு என்றாலே அனைவருக்கும் பயம் இருக்கும். ஏன், பாம்பு என்றால் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் நடுங்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உலகில் அனைத்து பாம்புகளுமே மிகவும் நச்சுமிக்கவை என்று சொல்ல முடியாது. பாம்புகள் பார்ப்பதற்கு பயமுறுத்துபவையாக இருந்தாலும் அதனை சீண்டினால் மட்டும்தான் அது நம்மை தாக்குமே தவிர அமைதியாக இருந்தால் ஒன்றும் செய்யாது. மேலும் கடல் பாம்புகள் விஷத்தன்மை சக்தியை பற்றி தெரிந்தால் நீங்களே அதிர்ச்சி அடைவீர்கள். கடற்கரைக்கு செல்லும் போது மிகவும் கவனமாக இருப்பது உங்கள் கடமை. அடுத்தபடியாக பிரேசிலிய உலவும் சிலந்தி அல்லது வாண்டரிங் ஸ்பைடர். இரவில் உலவும் குணம் கொண்டதால் இதை உலவும் சிலந்தி என்று அழைக்கின்றனர். உலகில் உள்ள சிலந்தி வகைகளில் அதிக விஷம் கொண்டது இதுதான் என்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த சிலந்தி பகலில் இருட்டான இடங்களில் ஒளிந்து வாழும். பெரும்பாலும் வாழை குலைகளில் ஒளிந்து கொள்வதால் இதை வாழைப்பழ சிலந்தி என்றும் அழைப்பார்கள். இதன் விஷம் கடுமையான வலியை உண்டாக்கி தசை சிதைவையும் முடிவில் மரணத்தையும் கொடுக்கும். வாழைப்பழ சிலந்திகள் அறிவியல் ரீதியாக நெஃபிலா என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக ஆக்கிரமிப்பு இல்லாதவை மற்றும் அச்சுறுத்தப்பட்டால் மட்டுமே கடிக்கும். வாழை சிலந்தி கடித்தது மனிதர்களை வேட்டையாடுவதற்காக அல்ல, மாறாக இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை. வாழை சிலந்தி, காலிகு சிலந்தி, தங்கப்பட்டு சிலந்தி, ராட்சத மர சிலந்தி, பிரேசிலிய அலைந்து திரியும் சிலந்தி அல்லது ஆயுதமேந்திய சிலந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இது கொலையாளி என்று பொருள்படும். இந்த சிலந்திகள் பெரும்பாலும் ஆஸ்திரேலியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் காணப்படுகின்றன. இனிமேல் வாழைப்பழம் வாங்கும் பொழுது கவனமாக இருக்கவும். இல்லையேல் உயிர் உங்களுக்கு இல்லை. வாழை சிலந்திகள் மனிதர்களை கடிக்கும். அவை விஷத்தன்மை கொண்டவை. குழந்தைகளுக்கு அவற்றின் கடி குறிப்பாக ஆபத்தானது. அவற்றின் விஷம் நரம்பு மண்டலத்திற்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அவற்றின் கடித்தால் ஆண்களுக்கு அதிகப்படியான எச்சில் வடிதல், ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் நீடித்த வலிமிகுந்த விரைப்புத்தன்மை போன்ற அறிகுறிகள் ஏற்படும். இந்த சிலந்தியால் கடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அவசர சிகிச்சை பெற வேண்டும், ஏனெனில் அதன் விஷம் உயிருக்கு ஆபத்தானது. வாழை சிலந்தி கடிக்கு ஒரு ஆண்டிவெனம் உள்ளது. ஆச்சரியப்படும் விதமாக ஆண் சிலந்தியின் விஷம் பெண் சிலந்தியை விட மிகவும் அதிகமானது. இது நிச்சயமாக ஆபத்தானது மற்றும் மற்ற எந்த சிலந்தியையும் விட அதிகமான மக்களை கடிக்கும்.
அறிகுறிகள் தோன்ற 1 முதல் 3 மணி நேரம் வரை ஆகும். கடித்தால் வலி ஏற்படலாம், வீங்கிவிடும். ஆனால் வீக்கம் மற்றும் வலி ஒரு நாளுக்கு பிறகு போய்விடும். தீவிரத்தை பொறுத்து அது மரணத்தை நோக்கி முன்னேறக்கூடும். வலியை கட்டுப்படுத்த மருத்துவர் துணை சிகிச்சையை வழங்கலாம். வாழை சிலந்தி கடித்தால் சுவாச கோளாறு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் போதை மருந்துகள் பரிந்துரைக்கப்படவில்லை என்றாலும் வலியை கட்டுப்படுத்த உள்ளூர் நரம்பு தடுப்பு மயக்க மருந்து பரிந்துரைக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஆன்டிவெனம் தேவைப்படலாம். இந்த சிலந்திகள் ஆக்ரோஷமானவை மற்றும் குறிப்பாக மோசமான கடியை கொண்டுள்ளன. இந்த சிலந்திகள் சிவப்பு அல்லது பச்சை மஞ்சள் நிறத்தில் தோன்றக்கூடும். குறிப்பாக அடர் பழுப்பு அல்லது கருப்பு மற்றும் மஞ்சள் அல்லது பச்சை நிற அடையாளங்களை கொண்ட கோடுகள் கொண்ட கால்களால் அவை வேறுபடுகின்றன. அவை வேட்டையாடுபவர்களுக்கு அவை விஷம் என்று எச்சரிக்கக்கூடும். எனவே கவனமாக வாழுங்கள். அடுத்தபடியாக சலவைக்கல் கூம்பு நத்தை அல்லது குளோரி ஆஃப் இந்தியா மெல்லுடலி இனங்களில் ஒன்று கூம்பு நத்தை. கூம்பு வடிவத்தில் அழகிய வெளித்தோற்றம் உடையது. இது அதிக விஷம் உடைய உயிரினம். இரவில் இரை தேடும். இரையாகும் உயிரினத்தின் வாசனையை அறிந்து அதன் மீது ராடுலா என்ற பற்களால் விஷத்தை செலுத்தும். இது அந்த உயிரினத்தின் தசை மண்டலத்தை செயலிழக்க செய்யும். பின் நிதானமாக அமர்ந்து இரையை உண்ணும். இந்த நத்தையை கண்டால் மிக கவனமாக கையாள வேண்டும். கடல் கூம்பு நத்தை நீரிழிவு நோயை நிர்வகிப்பதற்கான புதிய நுண்ணறிவுகளை வழங்கும் அசாதாரண உயிர்வாழும் பொறிமுறையை கொண்டுள்ளது. நத்தை ஒரு இன்சுலின் கொண்ட விஷத்தை வெளியிடுகிறது. இது அருகிலுள்ள மீன்களை திகைக்க வைக்க சில நொடிகளில் செயல்படுகிறது. எனவே அவை பிடிக்கவும் சாப்பிடவும் எளிதாக இருக்கும். இந்தியாவில் கடந்த காலத்தில் அவை பாறைக்கரைகள், பாறை சமவெளிகள் மற்றும் பாறைகளில் காணப்பட்டன. கடலோரத்தில் இந்த அழகிய நத்தையை கண்டால் கையில் எடுத்து விடாதீர்கள். அதன் கொடுக்கில் பயங்கர விஷம் உண்டு. அதற்கு மாற்று மருந்தும் கிடையாது. அதன் விஷத்தில் நூற்றுக்கணக்கான விஷப்பொருட்கள் கலந்துள்ளன. இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, பசிபிக் கடலோர பகுதிகளில் இந்த நத்தைகள் வாழ்கின்றன. 5-10 சென்டிமீட்டர் கொண்ட ஓடு கனமானது, கூம்பு வடிவமானது. தட்டையான முனையுடன் ஓரளவு ஐஸ்கிரீம் கூம்பு போன்றது. சில கூம்பு நத்தைகள் கூர்மையான முனைகளை கொண்டிருந்தாலும் அல்லது ஆலிவ் வடிவிலானவை பளபளப்பாக இருக்கும். ஏனெனில் அவை பெரும்பாலான நேரத்தை மணலில் புதைத்து கடந்து செல்லும் இரைக்காக காத்திருக்கின்றன. இது கடந்த காலத்தில் இந்தியாவில் பாறை கரைகளில் காணப்பட்ட மிகவும் பொதுவான கூம்பு இனமாக இருந்தது. ஆனால் இப்போது இயற்கை பாறை கரைகளின் சீரழிவு அல்லது மீட்பு காரணமாக அரிதாகவே காணப்படுகிறது. ஜவுளி கூம்பு இந்தியாவில் அச்சுறுத்தப்பட்ட விலங்குகளின் சிவப்பு பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியது என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. இது 1970கள் வரை இந்தியாவில் பவளப்பாறை பகுதிகளில் காணப்பட்டது, ஆனால் இப்போது மிகவும் அரிதானது. சிண்டு கூம்பு பாதிக்கப்படக்கூடியது என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. கூம்பு நத்தை என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அதை தொடக்கூட வேண்டாம். திறந்த பைகள் அல்லது பிளாஸ்டிக் பைகளில் நத்தைகளை சேகரிக்க வேண்டாம். அவை ஹார்பூன்கள், வெறும் தோலை தாக்க ஊடுருவக்கூடும். வெறும் கைகளால் மணலில் தோண்ட வேண்டாம். முக்கியமாக கடலுக்கு செல்லும் பொழுது மூடப்பட்ட காலணிகள் மற்றும் நீண்ட பேன்களை அணிந்து தரைக்கு அருகில் உள்ள அனைத்து தோலையும் மூடவும். கடற்கரைக்கு செல்லும் போது மிகவும் கவனமாக இருப்பது உங்கள் கடமை. பாதிக்கப்பட்டவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதே சிறந்த வழி. கொட்டுதலை தொடர்ந்து சில நிமிடங்களில் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு, எரிதல், தோல் மற்றும் உள்ளூர் திசுக்கள் மரணம் ஏற்படும். கடுமையான கொட்டுதல்கள், குமட்டல், தலைவலி, ஒருங்கிணைப்பு இழப்பு, மங்கலான பார்வை, பேச்சு மற்றும் செவிப்புலன், பொது பக்கவாதம், கோமா மற்றும் சில மணி நேரங்களுக்குள் சுவாச கோளாறு ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடும். மரணம் பொதுவாக உதரவிதானத்தின் பக்கவாதம் அல்லது இதய செயலிழப்பு காரணமாக சுவாச கோளாறு காரணமாக ஏற்படுகிறது. இன்றுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்திவாய்ந்த கோனோடாக்சின்களை உருவாக்கும் புவியியல் கூம்பு, விரைவான மூளை வீக்கம், கோமா, சுவாச கைது மற்றும் இதய செயலிழப்பு ஆகியவற்றை உருவாக்கக்கூடும். 5 மணி நேரத்திற்குள் மரணம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. கூம்பு ஓடு விஷத்திற்கு எந்த எதிர் விஷமும் கிடைக்கவில்லை. கூம்பு வடிவமாக தோன்றும் எந்த நத்தைகளையும் கையாள வேண்டாம். அடுத்தபடியாக பஃபர் மீன். பஃபர் மீன் கடல்களில் வாழும் பல அதிசய உயிரினங்களில் ஒன்றுதான். தன்னை தற்காத்துக் கொள்ளும் விதமாக தன் உடலை பல மடங்கு பெரிதாக்கிக் கொள்ளும் திறன் கொண்ட இந்த மீன் தனது வித்தியாசமான தோற்றம்,
காரணமாக உலகெங்கிலும் பிரபலமாக உள்ளது. இந்த பியூடியூப் பஃபர் மீனை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை நாம் பார்ப்போம். ஒரு பஃபர் மீனின் வயிறு அதன் சாதாரண அளவை விட 3 மடங்கு வரை வீங்கும். மீன் என்றால் சாப்பிடத்தானே, இதில் எப்படி விஷம் என்ற கேள்வி உங்கள் சிலர் மத்தியில் எழலாம். இதன் உடல் பாகங்களில் டெட்ரோடோடாக்சின் இருக்கிறது. இந்த மீனால் மட்டும் வருடத்திற்கு ஜப்பானில் 5 பேர் உயிரிழக்கிறார்கள். பஃபர்ஃபிஷின் தோல், சிறுநீரகங்கள், தசை திசுக்கள், பிறப்புறுப்புகள் மற்றும் கல்லீரலில் டெட்ரோடோடாக்சின் உள்ளது. இது சயனைடை விட 1200 மடங்கு அதிக விஷம் கொண்டது. இந்த நியூரோடாக்சின் வாந்தி, தலைச்சுற்றல், சுவாச பிரச்சினைகள் மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தும். சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட்ட நபர் இறக்க நேரிடும். காட்டு சந்திப்புகளை விட மக்கள் இதை உட்கொள்ளும்போது இந்த நியூரோடாக்சினுக்கு பலியாகின்றனர். இந்த மீன் ஜப்பானில் ஃபுகு என்று அழைக்கப்படும் ஒரு சுவையான உணவாக கருதப்படுகிறது. மேலும் அதை தயாரிக்கும் சமையல்காரருக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் உரிமம் தேவை. சில வகை பஃபர் மீன்கள் அதிக அளவில் வேட்டையாடப்படுவதால் அழிந்து வரும் இனமாக உள்ளன. கடல் மாசுபாடு மற்றும் வாழிட அழிவு போன்ற காரணங்களும் இவற்றின் எண்ணிக்கையை குறைக்கிறது. அடுத்தபடியாக தாவம் தங்கத் தவளை. நீரிலும் நிலத்திலும் வாழும் திறன் பெற்ற தவளைகள் மிகவும் சாதுவானவை, ஆபத்தில்லாதவை என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பசிபிக் கடலோரங்களில் வசிக்கும் ஒரு வகை தவளை கொடிய விஷம் கொண்டது. ஒரே கடியில் மனிதனை பரலோகத்திற்கு அனுப்பும் அளவிற்கு இத்தவளையின் விஷம் ஆபத்தானது. பூமியில் உள்ள உயிரினங்களில் அதிக விஷம் கொண்டது இந்த தவளை இனம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தாவும் தங்கத்தவளை என்று அழைக்கப்படும் இந்த கோல்டன் டார்ட் பிராக் கொலம்பியா கடலோரத்தில் உள்ள அடர்ந்த மழைக்காடுகளில் அதிகமாக வாழ்கின்றன. அக்கால கொலம்பிய மக்கள் இத்தவளையின் விஷத்தை பிரித்தெடுத்து அதை ஈட்டி அம்பு முனைகளில் தடவி வேட்டைக்கு பயன்படுத்தியுள்ளனர். எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் தவளை விஷம் தடவப்பட்ட அம்பு தாக்கியவுடன் மயங்கி விழுந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகில் விஷத்தன்மை கொண்ட தவளைகள் 100 வகை உள்ளன. இவற்றில் கோல்டன் டார்ட் பிராக் வகை தவளைகள் தான் பெரியவை. கொலம்பியா காடுகளில் உள்ள குறிப்பிட்ட சில தாவரங்கள், ஈக்கள், வண்டுகள், எறும்புகள், கரையான்கள் ஆகியவையே இவற்றின் முக்கிய உணவு. இத்தவளைகள் வேகமாக அழிந்து வருகின்றன. இதற்கு மனிதர்களால் மழைக்காடுகள் தொடர்ந்து அழிக்கப்படுவதே காரணமாகும். இன்றைய நிலையில் இந்த தவளை இனம் வேகமாக அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தாவும் தங்கத் தவளைகள் பெரும்பாலும் மஞ்சள் வண்ணத்தில் தோற்றமளிக்கின்றன. இருப்பினும் ஆரஞ்சு, இளம்பச்சை உள்ளிட்ட வண்ணங்களிலும் இவை காணப்படுகின்றன. இந்த தவளைகள் வாழும் இடத்திற்கேற்ப அவற்றின் நிறங்கள் மாறுபடுவதாகவும் இதன் மூலம் இத்தவளைகள் தங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றன என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இத்தவளைகளின் விஷத்தை கொண்டு சக்திமிக்க வலி நிவாரண மருந்தை கண்டுபிடித்துள்ளனர். அடுத்தபடியாக நாடாப்புழுக்கள். இந்த நாடாப்புழுக்கள் ஆண்டுக்கு 2000 மனித இறப்புகளை ஏற்படுத்துகின்றன. நாடாப்புழு என்பது ஒரு ஒட்டுண்ணி தட்டைப்புழு ஆகும். இது முக்கியமாக மனிதர்கள் மற்றும் வீட்டு விலங்குகளின் செரிமான பாதைகளை பாதிக்கிறது. அவை பொதுவாக பன்றி இறைச்சி அல்லது மாட்டிறைச்சி போன்ற பாதிக்கப்பட்ட விலங்கின் மாசுபட்ட இறைச்சி மூலம் மனிதர்களை பாதிக்கின்றன. நாடாப்புழு தொற்றின் அறிகுறிகள் குறிப்பிட்ட வகை நாடாப்புழுவை பொறுத்து மாறுபடும். சில சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு அல்லது குமட்டல் ஏற்படலாம். மற்றவற்றில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். வளர்ந்த நாடுகளில் நாடாப்புழுவால் ஏற்படும் நோய்கள் ஒப்பீட்டளவில் அரிதானவை. இருப்பினும் நாடாப்புழு தொற்று ஏற்படும் அபாயத்தை குறைக்க இறைச்சியை நன்கு சமைத்து பச்சை இறைச்சியுடன் தொடர்பு கொண்ட கைகள், மேற்பரப்புகளை கழுவுவது சிறந்தது. அடுத்தபடியாக ஆஸ்காரிஸ். இந்த வட்டப்புழுக்கள் ஆண்டுக்கு 2500 மனித இறப்புகளை ஏற்படுத்துகின்றன. நாடாப்புழுவைப் போலவே அஸ்காரிஸ் வட்டப்புழுவும் ஒரு ஒட்டுண்ணி புழு ஆகும். குறிப்பாக மோசமான சுகாதாரம் இல்லாத பகுதிகளில் இது மனிதர்களை அதிகமாக பாதிக்கலாம். ஆஸ்காரிஸ் என்பது ஒரு நூட்புழு வகையான வட்டப்புழு ஆகும். இது மனிதர்களின் குடலில் ஒட்டுண்ணியாக இருக்கும் ஒரு ஒட்டுண்ணி புழு. இதனால் ஏற்படும் தொற்று அஸ்காரியாசிஸ் எனப்படும். உலக மக்கள் தொகையில் 1/4 பகுதியினரை பாதிக்கிறது. மோசமான சுகாதார நிலைமைகள் காரணமாக வளரும் நாடுகளில் இது பொதுவாக காணப்படுகிறது. இது கை, வாய் தொடர்பு மூலம் நிகழ்கிறது.
அஸ்காரியாசிஸ் அறிகுறிகளில் வயிற்று வலி மற்றும் அவ்வப்போது வயிற்றுப்போக்கு ஆகியவை அடங்கும். அஸ்காரிஸ் மண்ணில் பரவும் ஹெல்மின்த்ஸ் குழுவில் உறுப்பினராக உள்ளது. இந்த புழுக்கள் 30 சென்டிமீட்டர் நீளம் வரை வளர்ந்து அவற்றின் விருந்தோம்பிகளின் குடலில் வாழும். உடலுக்குள் நுழைந்தவுடன் வட்டப்புழு லார்வாக்கள் இரத்த ஓட்டத்தின் வழியாக இடம்பெயர்ந்து நுரையீரலில் கூட வளரக்கூடும். அங்கு அவை இருமல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றன. அதிர்ஷ்டவசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கிடைக்கிறது. இது பொதுவாக புழுக்களை குறிவைத்து உடலில் இருந்து அவற்றை வெளியேற்றுவதை ஊக்குவிக்கும் மருந்துகளை உள்ளடக்கியது. கொடிய விலங்குகள் மனிதர்கள் போராட வேண்டிய ஒரு யதார்த்தம். ஆனால் எல்லா விலங்குகளும் இயல்பாகவே ஆபத்தானவை அல்ல என்பதையும் அவற்றில் பல அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதையும் நினைவில் கொள்வது அவசியம். உலகெங்கிலும் உள்ள பல உயிரினங்கள் மிக குறைந்த முயற்சியிலேயே கொல்லும் திறனை கொண்டிருப்பதற்காக அறியப்படுகின்றன. அவை இன்னும் ஆபத்தானவை, மேலும் அவை கடுமையான வலியையோ அல்லது மரணத்தையோ கூட ஏற்படுத்தக்கூடும். தேனீக்கள், சிலந்திகள் மற்றும் சில பெரிய வேட்டையாடும் விலங்குகள் கூட கொடியவை என்று பயங்கரமான நற்பெயரை கொண்டிருக்கலாம். இருப்பினும் அவை ஒவ்வொன்றும் அவற்றின் சூழலில் இயற்கையின் சமநிலையை பராமரிப்பதில் தனித்துவமான பாத்திரங்களை வகிக்கின்றன. எந்தவொரு உயிரினத்தையும் அகற்றுவது அதைச் சுற்றியுள்ள மற்ற அனைத்திலும் அலைவிளைவை ஏற்படுத்தும். இறுதியில் அபாயங்களை புரிந்துகொள்வதும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதும் மிகவும் கொடிய விலங்குகளின் ஆபத்துகளை தணிக்க உதவும். அதேபோல் மனிதர்களும் மற்ற விலங்கு இராச்சியமும் அமைதியாக இணைந்து வாழ முடியும் என்பதை உறுதி செய்யும். இன்று நாம் பூமியில் கொடிய விலங்குகளின் மகத்துவத்தையும் அவை எதிர்கொள்ளும் வாழ்க்கை முறையும் ஆபத்துகளையும் அதனை பாதுகாக்க வேண்டிய தேவைகளையும் இந்த யூடியூபில் பார்த்தோம். உங்கள் ஆதரவும் விழிப்புணர்வும் இந்த உயிரினங்களை பாதுகாக்க உதவும். இதை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உங்கள் கருத்துக்களை கீழே கூறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து மேலதிக தகவல்களுக்கு உண்மை செய்தி கிரேட்டில் டு கிரிமேஷன் ஆம் தொட்டில் முதல் சுடுகாடு வரை யூடியூப்பை தொடருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.